நாடாளுமன்ற உறுப்பினர்களின் மீதான குற்றவியல் வழக்குகள் என்எஃப்ஏ அடிப்படையில் தள்ளுபடி செய்யப்படுவதை பொருளாதாரத்துறை முன்னாள் அமைச்சர் டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி கடுமையாக சாடினார். என்எஃப்ஏ என்பது நோ ஃபர்தர் ஆக்ஷன் எனும் குற்றம் சுமத்தப்பட்டவர்களுக்கு ஆதரவாக அவர்களின் முந்தைய நடவடிக்கைகளை கருத்தில் கொண்டு தேசிய நீதித்துறையால் எடுக்கப்படும் முடிவு என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த என்எஃப்ஏ சட்டத்தால் கடந்த 2020ஆம் ஆண்டு முதல் இந்த ஜூலை மாதம் வரையில் 41 அரசியல் தலைவர்களுக்கு எதிரான குற்றவியல் புகார்கள் தள்ளுபடி செய்திருப்பதை பிகேஆரின் முன்னாள் துணைத் தலைவருமான டத்தோஸ்ரீ ரவிசி ரம்லி மேற்கோள் காட்டினார். இது வெளிப்படையாக ஆட்சியில் இருக்கும் அரசியல் தலைவர்களை சட்டத்தில் இருந்து பாதுகாப்பதாகவும் இதன் மூலம் முறையான விசாரணைகள் இல்லாமல் அரசியல்வாதிகள் மீதான புகார்கள் தள்ளுபடி செய்யப்படுவதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அரசாங்கத்தின் தலைமை பொறுப்புகளில் இருக்கும் அரசியல் தலைவர்களுக்கு சமூக ஊடகங்கள் மூலமாக கொலை மிரட்டல் விடுத்த 3 உள்ளூர்வாசிகளை தேசிய காவல்துறை சிறப்பு படை கைது செய்திருப்பதாக புக்கிட்டமான் குற்றவியல் புலனாய்வுத்துறை இயக்குநர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். கடந்த திங்கட்கிழமை முதல் 3 வெவ்வேறு பதிவுகள் கொண்ட காணொளிகள் சமூக வலைதளங்களில் பரவியதை தொடர்ந்து சம்பந்தப்பட்ட மிரட்டல்களை விடுத்த மூவரையும் அடையாளம் கண்டு கைது செய்திருப்பதாக அவர் கூறினார். கைது செய்யப்பட்ட மூவரும் மலேசியர்கள் என்றும் 27, 35 மற்றும் 69 வயதுடையவர்கள் என்றும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளதாக அவர் கூறினார். பொது ஒழுங்கிற்கு பாதகம் விளைவிக்கும் கருத்துக்களை பதிவு செய்ததாக ஜிப்லி சகாக் அயன் ரோஸ் ஆகிய 2 சமூக வலைதளங்களையும் முடக்கியிருப்பதாகவும் அவர் கூறினார். நாட்டை வழிநடத்தும் முக்கிய தலைவர்களை குறிவைத்து அபாயகரமான கருத்துக்களை வெளியிட்டதற்காக அவர்கள் தடுப்பு காவலில் வைத்து விசாரிக்கப்பட்டு வருவதாக டத்தோ எம் குமார் விளக்கமளித்தார். கோலாலம்பூரில் உள்ள கம்போங் சுங்கைபாறு குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்படும் கட்டுமான பணிகளால் குடியிருப்பு வாசிகள் பாதிக்கப்படாமல் இருக்க கட்டுமான நிறுவனத்துடன் கோலாலம்பூர் நகராண்மை கழகம் முக்கிய முடிவுகள் எடுக்க உள்ளதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜலிகா முஸ்தபா தெரிவித்துள்ளார். குடியிருப்பு வாசிகளை பாதிக்கும் எந்த ஒரு மேம்பாட்டு திட்டத்தையும் அரசு அங்கீகரிக்கவில்லை என்று அவர் கூறினார். அதேவேளை கம்போங் சுங்கை பாருவின் வரலாற்று அடையாளங்களை மாற்றி அமைக்காமல் மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதாக டத்தோஸ்ரீ ஜலிகா முஸ்தபா உறுதி அளித்தார். மடானி அரசின் மூலமாக மேற்கொள்ளப்படும் மேம்பாட்டு திட்டங்களால் கலாச்சாரம் மிக்க எந்த ஒரு வரலாற்று குறியீடுகளும் பாதிக்கப்படாது என்று அவர் நம்பிக்கை தெரிவித்தார். இது தொடர்பாக மேம்பாட்டு நிறுவனத்துடன் அமைச்சு முக்கிய சந்திப்பை நடத்தியதாகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் குடியிருப்பு வாசிகளுக்கும் அவர்களின் வாரிசுகளுக்கும் மேம்பாட்டு திட்டம் முடியும் வரையில் பிபிஆர் வீடுகளும் டிபிகேஎல் வீடுகளும் வழங்கப்படும் என்றும் டத்தோஸ்ரீ ஜலிகா முஸ்தபா தெரிவித்தார். சுங்கைலிங்கி ஆற்றில் கார் ஒன்று மூழ்கிய சம்பவத்தில் 2 இளம் சிறார்கள் உயிரிழந்தனர். அதன் தொடர்பில் அந்த காரின் ஓட்டுநரும் அவர்களின் தந்தையுமான அப்துல் ரஹ்மான் மமூட் என்பவர் மீது சிரம்பான் செஷன்ஸ் நீதிமன்றத்தில் நேற்று குற்றம் சுமத்தப்பட்டது. நீதிபதி சுரிதா புட்டின் முன்னிலையில் சுமத்தப்பட்ட அக்குற்றத்தை 46 வயது அப்துல் ரஹ்மான் மறுத்தார். இம்மாதம் செப்டம்பர் 4ஆம் தேதி முற்பகல் 11:45 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்தது. போர்டிக்சன் தஞ்சோங் அகாஸ் பகுதியில் உள்ள சுங்கை லிங்கு ஆற்று முகத்துவாரத்தில் இச்சம்பவம் நிகழ்ந்தது. தண்டனை சட்டம் 304A பிரிவின் கீழ் அக்குற்றம் சுமத்தப்பட்டது. இது கொலை நோக்கம் இன்றி மரணம் விளைவித்த குற்றம் சம்பந்தப்பட்டதாகும். குற்றவாளி என நிரூபிக்கப்பட்டால் 30 ஆண்டுகள் வரைக்குமான சிறை தண்டனை மற்றும் அபராதம் ஆகியவற்றை விதிக்க இச்சட்டம் வகை செய்கிறது. காரை ஆற்றோரம் நிறுத்திவிட்டு வெளியே வந்து சம்பந்தப்பட்ட நபர் சிகரெட் புகைத்துக் கொண்டிருந்த வேளையில் அந்த வாகனம் திடீரென்று ஆற்றை நோக்கி நகர்ந்ததாக கூறப்படுகிறது. பல்கலைக்கழகங்களில் இடம் கிடைத்த மாணவர்கள் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் உயர் கல்வி அமைச்சை அணுகலாம் என்று உயர் கல்வித்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ ஜம்ரி அப்துல் காதிர் தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகத்தில் இடம்பெறும் அனைத்து மாணவர்களும் முன்கூட்டியே பதிவு செய்து நிதி சிக்கல்கள் அல்லது பிற தடைகளை எதிர்கொண்டால் உடனடியாக உயர்கல்வி அமைச்சுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசிய முதல் குடும்ப மாணவர் மேம்பாட்டு திட்டம், எயாசான் பிரகாசா சிஸ்வா ஆரம்ப படிப்பு உதவி உள்ளிட்ட பல்வேறு நிதி உதவிகளை அமைச்சு வழங்குவதாக அவர் கூறினார். தங்கள் படிப்பை தொடர இடம்பெற்ற அனைவருக்கும் தமது செய்தி என்னவென்றால், ஏதேனும் சிக்கல்கள் அல்லது நிதி நெருக்கடிகள் அல்லது ஏதேனும் தடைகள் இருந்தால் தயவு செய்து தம்மையும் கல்வி அமைச்சையும் தொடர்பு கொண்டு தெரிவிக்கவும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். அனைத்து மாணவர்களும் பதிவு செய்வதற்கு உதவுமாறு அனைத்து துணை வேந்தர்களையும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார்.
பினாங்கின் வடகிழக்கு மாவட்டத்தில் உரிமம் இல்லாமல் பலசரக்கு கடை நடத்தி வந்த ஒரு வெளிநாட்டு வர்த்தகரிடமிருந்து பொருட்கள் மற்றும் உபகரணங்களை பினாங்கு நகராண்மை கழகம் பறிமுதல் செய்துள்ளது. ஐநா அகதிகள் அடையாள அட்டை வைத்திருக்கும் ஒரு வெளிநாட்டு ஆடவரால் நடத்தப்பட்ட அந்த கடையை அமலாக்கத்துறை சோதனை செய்ததில் உள்ளூர் கவுன்சிலின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டு கடைக்கு செல்லுபடியாகும் உரிமம் எதுவும் இல்லை என்பது தெரிய வந்ததாகவும், பாக்கஸ் துணை சட்டங்கள் 1974 படி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சோதனையின் போது அமலாக்க அதிகாரிகள் 2 உணவு காட்சி அலமாரிகளில் எலி எச்சங்களை கண்டறிந்தனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.